Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து 5 இயர் BA LLB and 5 இயர் LLB ஹானஸ்க்கு உண்டான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து அட்வர்டைஸ்மெண்டா வந்து நியூஸ் சேனல்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம பிரீஃபா பார்க்கலாம். எந்த டேட்ல இருந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அதே மாதிரி எந்த டேட்டுக்குள்ள வந்து நம்ம ஆன்லைன்ல இருந்து அப்ளிகேஷன் பண்ணணும், ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ நீங்க 12th முடிச்சுட்டு லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நீங்க எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்க பேஸ் பண்ணி வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அட்மிஷனுக்காகவே தனியா வந்து நம்ம ஒரு டெலிகிராம் குரூப் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ இந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டியில எங்கெங்க வந்து அட்மிஷன் நடக்குது, எங்கெங்க கவுன்சிலிங் நடக்குது, எந்த டேட்ல ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், எப்படி டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணுங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஒரு குரூப்ல மட்டும் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா கண்டிப்பா உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டா ப்ரொஃபைலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க வந்து ஸ்டோரிலையும் பின் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இது வந்து இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல். சரிங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 2025ல இரண்டாவது அட்வர்டைஸ்மெண்டா வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2025 to 26 இன்னைக்கு டேட், அதாவது 11/5/2025 இந்த டேட்ல தான் இந்த ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து ரெண்டு விதமான கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து ஆஃபர் பண்றாங்க நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதாவது வந்து சோயல் நம்ம வந்து சொல்லுவோம். ஹானர்ஸ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. கண்டிப்பா இதுக்கு நீங்க வந்து உள்ள வந்து போகணும் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கோர் உங்ககிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல 90 அபோவ் இருக்கக்கூடியவங்க மட்டும் இதுக்கு நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. 90க்கு கம்மியா இருக்கு, அதாவது 90% கம்மியா இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள நீங்க வந்து போக முடியாது. நீங்க 90க்கு கீழ இருக்கக்கூடியவங்க அஃபிலியேட்டட் லா காலேஜ், அதாவது வந்து கவர்மெண்ட் லா காலேஜ்ல நீங்க வந்து படிக்க முடியும். பட் இதுவுமே வந்து நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு கீழ ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். பட் இதுல நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில மட்டும்தான் வந்து இருக்கு. இங்க தான் நீங்க போயிட்டு வந்து படிக்கணும். இல்ல என்னென்ன கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா BA LLB ஹானர்ஸ், BBA LLB ஹானர்ஸ், அதே மாதிரி BCom LLB ஹானர்ஸ், BCA LLB ஹானர்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 4 விதமான டிஃபரெண்ட் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. பிளஸ் நீங்க வந்து +2 முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு லிட்ரேச்சரோட வந்து ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க BA LLB அப்படிங்கறத நீங்க எடுத்து படிக்கலாம். இல்ல நீங்க வந்து தேர்ட் குரூப் வந்து எடுத்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க BCom பிளஸ் வந்து LLB யோட சேர்த்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்டிகிரேட்டட் கோர்சஸ் அப்படிங்கறது நீங்க இந்த கான்செப்ட்ல வந்து படிச்சுக்க முடியும். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் டேட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கம்மிங் மண்டே, அதாவது நாளைக்கு காலையில நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா இணையதளத்துல வந்து வெளியிட்டுருவாங்க. 12/5/2025 இந்த டேட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு 31/5/2025 கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து மே மாசம் எண்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. மேபி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெட்லைனுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ண பாருங்க. எரர் மிஸ்டேக் இல்லாம வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹானர்ஸ் கோர்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. ரெண்டாவது வந்து ஆல் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு அம்பேத்கர் சாரி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே 15 கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் 12 பிரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்கு நம்ம தமிழகம் முழுக்கும். சரிங்களா? சோ இந்த காலேஜ்லயும் நீங்க வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் முதல்ல வந்து அப்ளை பண்ணணும். நம்ம கவுன்சிலிங் மூலியமா நம்ம வந்து ஒரு பிரைவேட் காலேஜுக்கு போறோம், மேபி உங்களுக்கு மார்க் வந்து 80 தான் இருக்கு, 75 தான் இருக்கு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க பயப்பட வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த 10th முடிச்சுட்டு 11th ஜாயின் பண்ணும் போதே வந்து எந்த குரூப் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கறதுலாம் முக்கியம் இல்லாம நம்ம ஃபியூச்சர்ல காலேஜ் படிக்கிறது அப்படின்னா வந்து லா தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னால வந்து இப்போ ரீசன்ட் டேஸ் நிறைய வந்து பார்க்க முடியுது. அதனால வந்து உங்களுடைய படிப்பு வந்து லா தான் லா அப்படிங்கறத தவிர வேற எதுவுமே என்னுடைய படிப்பா வந்து இல்லைன்னு சொல்லி ஒரு நோக்கமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து வாய்ப்பு இருக்கு. அதாவது கவுன்சிலிங் மூலியமா நீங்க வந்து பிரைவேட் காலேஜ்லயுமே வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். அது ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு முடிஞ்ச வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ரவுண்டு போகும். ஃபோர்த் ரவுண்டா தான் நம்மளுக்கு வந்து MOPன்னு சொல்லக்கூடிய மாப் அப் கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து பிரைவேட் காலேஜ் வந்து நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து அட்டன் பண்றது, கவுன்சிலிங்க்கு என்ன நம்ம ப்ராசஸ் பண்ணணும், எப்படி வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றது, டாக்குமெண்ட் எப்படி வந்து வெரிஃபிகேஷன் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து வீடியோ வரப்போகுது. தயவு செய்து வந்து யாருமே வந்து அகைன் வந்து பாத்தீங்கன்னா கேட்க வேண்டாம். யாருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு வந்து பேனிக் ஆக வேண்டாம். சரிங்க? பயப்பட வேண்டாம். எல்லாமே தெளிவா நம்ம வந்து போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ஒரு காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய ஒரு கைட்லைன்ஸ் மூலியமா தான் நிறைய பேர் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகுளும் ஃபேஸ் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மைண்ட் ஃப்ரெஷர் இல்லாம வந்து
காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம சேனல் உங்களுக்கு வந்து கைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் கூட நீங்கள் கணக்கில் இருந்துக்கோங்க. சரிங்களா? எந்த வெப்சைட்ல இருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.tndalu.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல தான் போயிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்கொயரி ஏதாச்சும் அப்ளை பண்றவங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு யூஸ் பண்ணி நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்ல அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அவங்க சேர்மன் மெயில் ஐடிக்கு கொடுத்துருக்காங்க. அங்க நீங்க மெயில் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுமே வந்து உங்களுக்கு அஃபிலியேட்டட் லா காலேஜுக்குமே வந்து 12ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 31/5/2025 வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 அப்ளிகேஷன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். நல்லா கவனிக்கணும். திரும்பவும் சொல்றேன். உங்களுடைய 12th பர்சன்டேஜ் அப்படிங்கிறது லாங்குவேஜ் பேப்பர் தவிர மீதி இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட்டை நீங்க வந்து 4ஆல வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்துரும். அந்த கட் ஆஃப் வந்து 90 அபோவ் இருக்கு. அதாவது வந்து 90% மேல இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஹானஸ்க்கு அதாவது சோயிலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. சோயிலுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 1000 ரூபீஸ் வந்து வரும். அதே மாதிரி நீங்க அஃபிலியேட்டட் கவர்மெண்ட்டுக்கு லா காலேஜ்ல வந்து பிஎல்எல்பி மட்டும் தான் படிக்க முடியும். அவங்க வந்து அடிஷனலா வந்து எந்த கோர்ஸுமே வந்து ஆஃபர் பண்ணல. ஜஸ்ட் வந்து நீங்க லிட்டரேச்சர் பிளஸ் வந்து எல்எல்பியோட சேர்த்து ஒரு 5 வருஷம் கோர்ஸா நீங்க வந்து பண்ணுவீங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். சோ இதுக்கு நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து 500 ரூபீஸ் நீங்க ஆன்லைன்ல சிங்கிள் பேமெண்ட் வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டோட்டலா எவ்வளவு அப்ளிகேஷன் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 30,000 வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30,000 அப்ளிகேஷன்லயே வந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ணி யார் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், யார் வந்து செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க, யார் வந்து தேர்ட் ரேங்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்ல. அந்த ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில தான் நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓசிக்கு வந்து இவ்வளோ கம்யூனிட்டி சார் இவ்வளோ கட் ஆஃப், பிசிக்கு வந்து இவ்வளோ, பிசிஎம்முக்கு வந்து இவ்வளோ, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து இவ்வளோ, எஸ்சிக்கு வந்து இவ்வளோ, எஸ்டிக்கு சொல்லிட்டு இவ்வளோ கட் ஆஃப் சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 சொல்லிட்டு நடக்கும். அதே மாதிரி நீங்க 7.5 ரிசர்வேஷன் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா வந்து கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது நடத்துவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கவுன்சிலிங் ஆன்லைன்லயும் அட்டன் பண்ணி அதுக்கு டைமிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இதிலேயே கொடுப்பாங்க. அது எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு வீட்ல இருந்தபடியே மொபைல் மூலியமா நீங்க கவுன்சிலிங் வந்து ப்ராப்பரா அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து இந்த ஒரு நோட்டிபிகேஷன்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஓகே ப்ரோ, இந்த அட்மிஷன்ல ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து மேஜரா வந்து கேட்பாங்க. இதை தவிர அடிஷனலா எதுவும் வந்து இருக்க தேவைங்கிற சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். 10th மார்க் ஷீட், உங்களோட 12th மார்க் ஷீட் வந்து டெம்பரரி மார்க் ஷீட் போதுமானது தான். நீங்க காலேஜ்ல அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் ஒரிஜினல் கொண்டு போய் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய டிசி அப்படிங்கிறது வேணும். உங்களுடைய பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முடிஞ்ச வரைக்கும் இ-சேவையில அப்ளை பண்ணி டிஜிட்டல் ஃபார்மேட்டா வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்க மட்டும் அந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து வாங்கிக்கோங்க. இந்த 5ம் 6ம் வந்து கம்பல்சரியா வந்து இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணுங்கிறது கிடையாது. இஃப் அப்ளிகபிள் அதுல நீங்க வந்து கிளைம் ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் வந்து பண்ணா போதும். இந்த 5, 6 இந்த 2 சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா மேபி நீங்க பிரைவேட் காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சா கூட உங்களோட ஃபீஸ் அப்படிங்கிறது ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃபீஸை கவர்மெண்டே பே பண்ணிடுவாங்க. நீங்க பே பண்ண தேவையில்லை அப்படிங்கறதான் இதுக்கான கான்செப்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், பேரண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது மட்டும் காமனா இருந்தா போதுமானது. நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு அடிஷனல் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. பர்சனலா ஏதாச்சும் வந்து டிஎம் பண்றதா இருந்தா இன்ஸ்டால வந்து நீங்க வந்து டிஎம் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் லா அட்மிஷனுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட கமெண்ட் லீவ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.